எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிளைய பாருங்க. கண்டிப்பா முடிச்சிடுறேன். ஒன்னும் கவலைப்படாம போ. போனமா பத்திரிகை கொடுத்தமா வந்தமான் இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது. என்ன என்ன தம்பி, என் பிள்ளைங்க 2 பேருக்கும் விசேஷம் வச்சிருக்கேன். முத மாமா வீட்டுக்கு தான் பணமும் பாக்கும் வைக்கணும். நடந்தது எல்லாம் மறந்துட்டு வாங்கிக்கிறாசா. நீ வேணா வந்து பாரு மாப்ள. சொன்ன மாதிரி நல்ல பொண்ணு தான் பாத்திருக்கேன். பொண்ணு நல்ல சிகப்பு, சுண்டுனா ரத்தம் வரும். உன் தங்கச்சிக்கு இந்த மாப்பிளை கிடைக்கல, அவளுக்கு கல்யாணமே நடக்க போறதுல குத்தி காட்ட வந்தீங்களா? அன்னைக்கு என்னமா அவ்வளவு கலாட்டா பண்ண? எந்த மூஞ்ச வச்சுக்கலாம் பத்திரிக்கை உட்காந்தீங்க? உங்களதான் ஆகாதுன்னு அறுத்து கழுவி ஒதுக்கியாச்சுல. உங்களுக்கு சூடு சொன்ன வேண்டாம் வேணாம் சொன்ன கேட்டியா? நொன்னமை விட்டு மரியாதை பெறும்னா இப்ப நொன்னமை கொடுக்குறேன், கேட்டு வாங்கிக்க. பத்தலைனா அந்த ஊமச்சி கொடுப்பா, சேர்த்து வாங்கிப்பா. என்ன சொல்ற? வீட்டு வாசப்படி மேல கால வச்ச வெட்டி பறிச்சிருவா போச்சு. விட மாட்டேன். ஊர்ல இதே தெருவுல முன்னாடி பொண்ணாடி பிப்பி பிப்பி கூத்தாடுறா. அப்ப நான் திரும்ப கட்டி அரையா போயிடறான். வாடி நீ வேணா நான் வேணா பாத்து வரேன். வாசல் வழியா மறுபடி வர கொடுத்து வைக்கலன்னுதான் கொள்ளக்கடவு பக்கமா வந்த. கல்யாண பத்திரிக்கை நீ வரமாட்டேன்னு தெரியும். அதான் நானே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நினைச்சிட்டு இருக்கிற மனசு மட்டும் என்னால மாத்த முடியல. அத இங்கேயே விட்டுட்டு போறேன். அது பழைய மாதிரியே உன்னை சுத்தி சுத்தி வந்து நீ சந்தோஷமா இருக்கியான்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். மாமா, உன் தங்கச்சியோட பாசம் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம பண்ணிடுச்சு. நான் பட்ட வேதனை மரகதத்துக்கு வந்துடக்கூடாது. பஞ்சவர்ணத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றியோ அவ்வளவு சீக்கிரம் நீ மரகதத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம். உன் மேல உசிரியே வச்சிருக்கிற அவளுக்கும் என் நிலைமை வந்துடக்கூடாது. அவளோட நீ சந்தோஷமா இருக்கணும். மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்காதன்னு சொல்லுவாங்க. மண் குதிரை செய்யற நீயும் அது மாதிரி ஆயிடாத. பட்ட வேதனை மரகதத்துக்கு வந்துடக்கூடாது. பஞ்சவர்ணத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றியோ அவ்வளவு சீக்கிரம் நீ மரகதத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம். உன் மேல உசிரியே வச்சிருக்கிற அவளுக்கும் என் நிலைமை வந்துடக்கூடாது. என்னம்மா தப்புதான், உங்ககிட்ட சொல்லாது தப்புதான். எப்படிமா இத போய் உங்ககிட்ட? ஏன் உனக்கு மரகதத்தை பிடிக்காதா? பிடிக்கலன்னா சொல்லு, விட்டுடுறேன்.
பிடிக்குமா? சந்தோஷம் தானே? பாப்பா வணக்கம் ஐயா. என்ன மாணிக்கம், முகமெல்லாம் வாட்டமா இருக்கு? என் தங்கச்சி கல்யாண விஷயம் தான் ஐயா. ஊரு முன்னாடி சபதம் போட்டேன், கல்யாணத்தை பண்ணி காட்டுறேன்னு. சபதம் போட்ட பத்தாதரா சடங்கை நடத்தி காட்டணும்னு எகத்தலமா பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்க. அவங்க கல்யாணம் நடக்குது. என் தங்கச்சிக்கு தான் ஒரு பயலும். மனசை விட்டுறாதப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப நான் டவுனுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அங்க எனக்கு தெரிஞ்ச குடும்பத்துல ஒரு பையன் இருக்கான், நல்ல பையன். நான் சொன்னா அவங்க சரின்னு சொல்லுவாங்க. நீ சம்மதம்னு சொல்லு, உன் தங்கச்சி வேணா பாப்போம். என்ன சாதி தான் வேற. சாதிக்காரங்க என் கண்ணீரை தொடக்கல, கண்ணை குத்தி தான் ரசிக்கிறாங்க. சம்பந்தம் இல்லாத நீங்க தான் எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. ஒத்துக்கிட்டா முடிச்சிடலாம், பேசி பாருங்களேன். கவலைப்படாம இரு. கடவுள் நம்ம பக்கம் கண்ணை திறந்து பாப்பான். வண்டி எடுத்துட்டான். நீ தைரியமா வீட்டுக்கு போ, நான் வரும்போது நல்ல செய்தியோட வரேன். சரிங்க. வண்டி எடுத்துப்பா. கடவுள் என் மேல காட்டாத கருணைய நீங்க காட்டினீங்க. இப்போ உங்களையும் கடவுள் பறிச்சுக்கிட்டா. பத்து சேலைய பின்னி வித்து போட்டு பழைய கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா இருந்துச்சு. இனிமே தனியா ஒரு பொம்பளை தரைய ஓட்டி பிழைக்க முடியுமா? குடும்பம் தரையட்டு போயிடும். இந்த ஊர்ல வேற வேலை வெட்டியும் கிடையாது, விவசாயம் பண்ணியும் பிழைக்க முடியாது. பேசாம என் கூட ஊருக்கு புறப்பட்டு வந்திருக்கு. வைராக்கியத்தை விட்டுட்டு நான் சொல்றத கேடு. ரெண்டாவது பொண்ணு தாவணி கட்டிட்டா மூத்த பொண்ணு வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ ரெண்டுக்கும் தாவணியை கட்டி உட்கார வச்சிருக்க. நீ இனிமே இங்க இருந்து என்னக்கா பண்ண போற? சொந்த சுருத்து தயவெல்லாம் இனிமே தான் உனக்கு வேணும். நான் நல்லா யோசனை பண்ணித்தான் இதை சொல்றேன். எல்லாரும் புறப்பட்டு என் கூட வந்துருங்க. அங்க உனக்கும் 2 பிள்ளைகளுக்கும் வேலை பார்த்துதான். அங்கெல்லாம் விசத்தறிதான். வேலை கத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம், பழகிட்டா கஷ்டமே.
காலி பண்ணிட்டு போக போறாங்க. நான் உன்னதான் என் மனசுல. எனக்கு தெரியும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என் மனசுல நீதான் இருக்க. பயப்படாத, நான் எப்படியும் உன்னை கைப்பிடிச்சிருவேன். எப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் 2 மாசத்துல நாங்க கண்டிப்பா போயிருவோம் போல தெரியுது. இப்ப கூட எனக்கு சம்மதம் தான். ஆனா என் தங்கச்சிக்காக தான் பாக்குறேன். புரியுது, உன் நிலைமை மனசு எல்லாமே புரியுது. புரிஞ்சதுனாலதான் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்த. இப்போ சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கிடைக்க தாமதமானா என்னைய வழி அனுப்பி வச்சிருவியா? இல்ல, ஒன்ன வழி அனுப்புற சக்தி எனக்கு இல்ல. பொறுத்ததும் பொறுத்து இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை தேடி முடிச்சிடுறேன். எனக்கு நம்பிக்கை வரல, பயமா இருக்கு. உன் கூட தங்குவேன், இல்ல எங்க அப்பா கூடவே தங்கிடுவேன்.